Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டில யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கான பிஜி கோர்சஸ்க்காக அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இதுக்காக ஆன்லைன்ல நம்ம எப்படி விண்ணப்பிக்கலாம், இதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட அபிஷியல் வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டாவே இந்த வெப் பேஜுக்குள்ள வந்துடலாம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே நிறைய தகவல்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் 2022 அண்ட் 2023 அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அட்மிஷன் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த அட்மிஷனை பத்தி உள்ள ஃபுல் டீடைல்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. என்னென்ன கோர்ஸ் இருக்கு, என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற ஏஜ் லிமிட், அந்த மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்டகிரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ் ப்ரோக்ராம், எம்எஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து எம்ஏ அண்ட் எம்காம் 2 இயர் ப்ரோக்ராம் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க நிறைய. அப்புறம் எம்எஸ்சி 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளைடு ஜியோ பிசிக்ஸ், பயோடெக்னாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏது விருப்பப்பட்டதோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. முக்கியமான தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஓப்பனிங் வெப் போர்ட்டல் 8/6/2022 ஓபன் ஆயிருக்கு. இதோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா +2 ரிசல்ட் வந்து 10 நாளுக்குள்ளாடி நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீ பாத்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற ஜெனரல் கேட்டகரிக்கு எல்லாமே 500 ரூபாய் பே பண்ணணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 150 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டாவே அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளாடி வந்துடலாம். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மொபைல் நம்பர் கண்டிப்பா தேவை. அப்புறம் இமெயில் ஐடி தேவை. அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்ளிகண்டோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று 100 KB இருக்கணும், அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டு அப்ளை கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துடும். இதுல ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி டைரக்டாவே நீங்க அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளாடி போயிடலாம். இல்ல புது யூசர் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. உடனே என்னென்ன ப்ரோக்ராம் கோர்ஸுக்காக நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் வருது. இல்ல உங்களுக்கு என்ன கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கோ அந்த கோர்ஸுக்கு நீங்க கிளிக் பண்ணுங்க. பிஜி ப்ரோக்ராம், பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம், அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது விருப்பமானதோ அதை செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ண உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. இதுல அப்ளிகண்டோட நேம் ஃபில் பண்ணணும். எந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணது இங்க வந்துருச்சு, பிஜி ப்ரோக்ராம். அப்புறம் அப்ளிகண்டோட இமெயில் ஐடி, அப்புறம் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணணும். ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துடணும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நீங்க டைரக்டாவே அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளாடி போயிடலாம். அதுல உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். அப்புறம் முகவரி டீடைல்ஸ், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். அப்புறம் எஜுகேஷனல் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். அப்புறம் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், யூஜி மார்க் ஷீட், 6th செமஸ்டருக்குள்ள யூஜி மார்க் லிஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணணும். அப்புறம் டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா உங்க அப்ளிகேஷனை சப்மிட் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஒரு ஃபார்ம் ஒன்று பிரிண்ட் போட்டு வச்சிருங்க. அதுக்கு பிறகுள்ள தகவல்கள் எல்லாம் உங்க மொபைல் நம்பருக்கு SMS-ஆவோ இல்ல இமெயில் ஐடிக்கோ கான்டாக்ட் பண்ணி தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குள்ள தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் திருப்பியும் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்க வேற ஒரு லிங்க் போயிட்டு இருக்கு, காலேஜ் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, எம்எஸ் யூனிவர்சிட்டியோட காலேஜ் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க. கல்வி ஆண்டு 2022 மற்றும் 2023 மாணாக்கர் சேர்க்கை அறிவிப்பு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் சங்கரன் கோயில், சேரன்மகாதேவி, நாகம்பட்டி, புளியங்குடி, திசையன்விளை, பணக்குடி ஆகிய இடங்களில் பல்கலைக்கழக கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. மேற்கூறிய 6 கல்லூரிகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. இக்கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணாக்கர்கள் www.msuniv.ac.in என்ற இணையதளத்தில் விவரங்களை அறியலாம். இளங்கலை படிப்பிற்காக விண்ணப்பிக்க கடைசி தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான 10 நாட்களுக்குள். முதுகலை படிப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இப்பல்கலைக்கழகத்தின் இளங்கலை தேர்வுகள் முடிவுகள் வெளியான 10 நாட்களுக்குள். மாணாக்கர் சேர்க்கை விதிகள் தமிழக அரசு ஆணைக்கிணங்க செயல்படுத்தப்படும். மேற்கூறிய தகவல்களை பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவிக்கிறார். அப்புறம் காலேஜில் அட்மிஷனுக்காக அட்மிஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிடுங்க. இதில் நிறைய தகவல்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லா தகவல்களும் சரியான முறையில் என்டர் பண்ணி அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த காலேஜில் படிக்க விருப்பமோ அந்த காலேஜில் மேற்குறிப்பிட்டுள்ள காலேஜில் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட வேண்டியதான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.